அதுக்கப்புறம் ஒய்ஃபோ இன்ச் பை இன்ச் எவ்ரி டே கேர் ரொட்டீன்லையும் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த கோலமாவு கோய்க்கல ஒருத்தர் ரோப்பில் சார், அவள் போகும்போது பூவை போட்டு தாங்குன்னு தாங்கணுன்னு அந்த மாதிரி. அந்த மாதிரியும் தான் சார். நம்மளுக்கு ஒன்றுன்னா துடிக்கிறதும் எல்லாமே ஒய்ஃப் தானே சார். கடைசி வரைக்கும் கூட வரவங்களும் ஒய்ஃப் தானே சார். ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டாங்க. ரொம்ப நெஞ்சு நக்கிறடா, நெஞ்சு நக்கிற. ஓகே, இப்போ தம்பி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, உலகம் முழுக்க என்னுடைய மனைவியோட சுற்றணும்னு ஆசைப்பட்றேன், எங்கே போனாலும் சரி என் மனைவி கூடவே இருக்குன்னு ஆசைப்பட்றேன், அந்த அளவுக்கு லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாப்புல. மனைவியோட ஊர் சுற்றுவது அப்படிங்கிறது எப்படியான அனுபவம் நீங்களே சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு புல்லட் பைக் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. அவங்கள பின்னாடி உட்கார வச்சுருக்கீங்க. சைட் மிரரில் பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்குறதுக்காக தான் பார்த்துருப்பீங்க. அங்கே யாரை சைட் அடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஹெல்மெட் போட்டிருப்பீங்க. அதாவது வீட்டில் நீங்கள் கிளம்பும்போது என்ன வேணாலும் உங்ககிட்ட பேசியிருக்கலாம். அப்போம்லாம் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. டிரைவிங்கில் இருக்கும்போது அவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு எதுவுமே கேட்காது. ஆனால் பின்னாடி இருந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இவன் கேட்குறான் ஆனால் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், ஸோ நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பிரச்சனை வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருப்பீங்கல்ல, இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு, அது அவங்களுக்கும் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். உங்களுக்கு டிரைவிங் பிடிச்சிருக்கு, அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதே டேஸ்ட் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகாது. கடைசி வரைக்கும் சண்டை மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் ரொம்ப பாலிஷாக சொல்கிறாரு, நான் ரொம்ப ஹார்டாக சொல்லட்டுமா? தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் அவர் சொல்ல வருது. அவர் ரொம்ப பூசி மொழிவி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காரு. பேசிக்காக என்னன்னா தொண பேசிக்கிட்டே இருக்கோம். நீ ஏதோ காதில் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவேண்ணே, ஐ லவ் யூ டூ, அந்த மாதிரி நினைக்காத அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இல்லை சார், இப்போ நம்ம ரொம்பவுமே தனிமையாக தான் இருக்கோம் சார். ஆக்சுவலாக வந்து ஒரு சேயிங் சொல்லுவாங்க, இளமையில் வறுமை கொடியது, முதுமையில் தனிமை கொடியதுன்னு. ஆனால் அது அப்படி இல்லை சார். இளமையில் தனிமை கொடிதலும் கொடியது சார். ரொம்பவுமே தனியாக இருக்கிறவனுக்கு அந்த தொணங்கிறத நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். கரெக்டு தான். கல்யாணம் உங்களுக்கு எல்லாம் எத்தனை வருஷம் ஆகுது? 2 years ஆச்சு சார். 2 years? 2 வருஷத்துலேயே வா? இல்லை, 2 monthsலேயே அந்த ஃபீல் பண்ணிட்டேன் சார். 2 monthsலேயே ஃபீல் பண்ணி 2 months ஃபீல் பண்ணிட்டியா? ஓகே, வேற இன்ப சுற்றுலா எப்படி இருக்கும்? பெண்ணில் இருந்தாலும் சொல்லலாம். ஓகே, ஒரு கணவனோட வெளில போகிறதுக்கான எப்படியான அனுபவம்? சார், இன்ப சுற்றுலா அப்படிங்கிறது வாசப்படியை தாண்டும் போதே முடிஞ்சு போயிடும் சார். ஏன் தெரியுமா? நாங்கள் வந்து ஒரு பேக்கில் எங்களோட ட்ரெஸ்ஸு, ஒரு பேக்கில் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறோம்ல, அந்த பேக்கை தூக்கும் போது 2 நாள் தானே டூர் போகிறோம், எதுக்கு இவ்வளவு, இதைத்தான் கேட்பாங்க. ஆனால் இதில் அந்த தம்பி பேசினாரு பார்த்தீங்களா, வரப்போகிற ஒய்ஃபுக்கு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, அந்த கான்செப்ட் ஓகே தான். வீடு கட்டுறேன், அவங்களுக்கு தனியாக நான் வந்து ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறேன்னு இத்தனைய கற்பனையும் அவர் ஒரு இடத்துல இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே தெரியுமா? ஒய்ஃபோட பர்த்டே டேட்டை மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு இருக்கு அவருக்கு.